வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள 64 புனித தீர்த்தங்களில் ஒன்றான வில்லுண்டி தீர்த்தத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த வில்லுண்டி தீர்த்தம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கச்சி மடம் என்ற ஊரில் தாங்க இந்த வில்லுண்டி தீர்த்தம் அமைந்திருக்கு. இந்த வில்லுண்டி தீர்த்தத்தோட வரலாறு கேட்டிங்கன்னா, சீதையை சிறைப்படுத்தி சென்ற ராவணனுடன் ராமபிரான் போரிட்டு போரின் முடிவில் ராவணனை அழித்து சீதையை மீட்டு இந்த பகுதி வழியாக தாங்க வந்திருக்காரு. அப்போது சீதைக்கு தாகம் ஏற்படுது. உடனே ராமபிரான் தன்னுடைய கையில் இருந்த வில்லை ஒன்றை கடலின் ஒரு பகுதியில் ஊன்றுறாருங்க. அந்த ஊன்றிய இடத்திலிருந்து ஒரு நன்னீர் வெளிப்படுது. அந்த நன்னீரை அறிந்து சீதாதேவியின் தாகத்தை தணிச்சிருக்காருங்க. அதனால தாங்க இதுக்கு வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அதாவது வில்லுண்டி என்றால் அம்பு துளைத்த இடம்ங்க, தீர்த்தம் என்றால் புனித நீர்ங்க. இதன் பொருளால் தான் வில்லுண்டி தீர்த்தம் என்ற பெயர் பெற்றிருக்கு. இந்த வில்லுண்டி தீர்த்தத்திற்கு பக்தர்கள் செல்ல பார்த்திங்கன்னா, சிவன் ஆலயத்திலிருந்து 120 அடி நீள நடைபாதை ஒரு பாலமும் இருக்குங்க. அந்த பாலத்தின் வழியாக நம்ம சென்றோமா, கடைசியாக வில்லுண்டி தீர்த்தத்தின் கிணற்றை அடையலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லுண்டி தீர்த்தத்தில் அமைந்திருக்கும் கடற்கரை பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடலோட நீரும் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக அவ்வளோ தூய்மையாக இருக்குங்க. ராமநாத சுவாமி கோயிலில் இருக்க 22 புனித தீர்த்தங்களில் இதையும் சேர்த்து 23வது தீர்த்தம்னு இந்த வில்லுண்டி தீர்த்தத்தை சொல்கிறாங்க. இந்த வில்லுண்டி தீர்த்தத்தில் திரையம்பகேஸ்வரர் என்ற ஒரு சிவன் சந்நிதி இருக்குங்க. சிவபெருமானை வழிபட்டுட்டு நம்ம வில்லுண்டி தீர்த்தத்துக்கு சென்று 3 முறை தண்ணீர் குடித்து பின் நம்ம அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிட்டு வரணுங்க. விருப்பப்படுறவங்க வீட்டுக்கும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கும் அந்த புனித தீர்த்தத்தை தெளிக்கலாம். இந்த வில்லுண்டி தீர்த்தம் பார்த்திங்கன்னா ராமாயண காலத்திலிருந்து இந்த புனித நீருற்று இருக்குங்க. இந்த வில்லுண்டி தீர்த்தத்தில் நாங்கள் பிரமிச்சு பார்த்தது என்னன்னா, கடல்லேருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த நீரூற்றில் பார்த்திங்கன்னா சிறிதளவு கூட உப்பு இல்லை. கிட்டத்தட்ட நல்ல தண்ணி மாரி ஆர்வம் ஓட்டுற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ ஏற்பட்ட அதிசயமிக்க அற்புதமான புனித நீரை நீங்களும் ராமேஸ்வரம் கண்டிப்பாக வில்லுண்டி தீர்த்தத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.